Hey guys, welcome back. 1300 ரூபாய் பட்ஜெட்டுக்கு பெரிய டிஸ்ப்ளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட், எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட விவிட் கால் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஆன்லைனில் வந்து நிறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் ஒரு சில டைம் வந்து லூட் டீல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய முக்கியமான டீல்ஸ் அண்ட் இந்த மாதிரி லூட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்தோன்னா நாய்ஸோட வெப்சைட் அண்ட் அமேசானில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட விவிட் கால் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. வாட்சோட எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 4999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து 1299 வந்து இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து ஜெட் பிளாக் அண்ட் ரோஸ் பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்ச் வந்து மொத்தமாக ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உள்ள வந்து வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாட்சோட பேக் சைடு வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் சைடு ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியமான பில்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ரைட் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் வரத்துக்கும் ஸ்க்ரீன் ஆன் ஆவர் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடு நம்ம வந்து சென்டராக வந்து சென்சார்ஸ் இருக்குது. அது கீழே வந்து சார்ஜிங் பின் இருக்குது. இது ஒரு 20 mm ஸ்டாப் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை குவாலிட்டி சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செம ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு லாங் வியருக்குமே வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.69 inch TFT டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 550 nits வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. நார்மல் யூசேஜ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் மோஸ்ட்டாக வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவுட்டோரில் வந்து உச்சி வெயிலில் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டு டிஸ்பிளேல வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் என்னென்னா பெசல்ஸ் மட்டும் தான் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. திக்காக இருக்குது. நான் கேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் வாட்சில் பை டிஃபால்ட்டாக வந்து 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். பட் அடிஷ்னலாக ஆப் வழியாக வந்து நம்ம 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வாட்சை ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம ஆப்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்ச்க்கு வந்து 230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜில் நம்ம ஒரு 5 to 7 days வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்திருக்கு. ஸோ ஒரு 4 நாள் முன்னாடி சார்ஜ் பண்ணது தான் இன்னமும் வந்து நமக்கு ஒரு 58% வந்து பேட்டரி லெஃப்டாக இருக்குது. நார்மல் யூசேஜ் தான். ப்ளூடூத் காலிங்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லெஸ் தென் 2 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். கேர்ள்ஸ் அண்ட் யாராச்சும் வந்து ஸ்மால் ரிஸ்ட் இருக்கவங்களும் வந்து இந்த வாட்ச் கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த பின் வந்து சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் UI அண்ட் ஆப் UI எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வாட்சில் வந்து மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து DND மோட் இருக்குது. பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் போகிறது அண்ட் ஃபோனை வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபோன் வந்து பேரிங்கில் இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக வந்து விட்ஜெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ரேட்டு, SpO2, எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கும், இந்த டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்சில் வந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போயிடுவோம். மெனுவில் வந்து நாய்ஸ் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்துக்குள்ளே வந்து ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் மானிட்டர், SpO2 இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் அன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த வாட்சில் இங்கே இருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வாட்சில் வந்து வியர் டிடெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம எதாவது ஒரு டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது வாட்ச் வந்து டிடெக்ட் பண்ணாது. ஹார்ட் ரேட்லாம் நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கப்போ வந்து வாட்ச் கரெக்டாக மெஷர் பண்ணுது. ஹார்ட் ரேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேல்யூஸ் வந்து காட்டும். SpO2 வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரோட மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேல்யூ வந்து முன்ன பின்ன இருக்கும் நமக்கு. பட் இதெல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கோன்ற டேட்டா வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். வாட்ச்லேருந்து வந்து ஓரளவு டீசெண்டான டேட்டா வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போ தூங்க போயிருக்கோம், எப்போ எழுந்திரிச்சோம், இந்த டைம் எல்லாமே வந்து நம்ம காட்டும். அண்ட் தென் இந்த வாட்ச்சில் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் மோட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் எக்கச்சக்கமாக இருக்குது. பேசிக் ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட்லேருந்து மோஸ்ட்டாக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து நீங்கள் நார்மல் ஒரு ஸ்டெப் கால்குலேட் பண்ணுறீங்க, இல்லை இண்டோர் ஆக்டிவிட்டிக்கு 1500 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னால வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் என்னென்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்க்க முடியாது. பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸோ நாய்ஸ் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ச்சில் ரீசெண்ட் ஒர்க் அவுட் மோடில் போய்ட்டு நம்ம எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் அந்த டேட்டா வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். டோட்டல் டைம்
டைம் ஒர்க் அவுட் டைம் வந்து 56 மினிட்ஸ், 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும், ஆவரேஜ் பேஸ் எவ்வளோ, டோட்டல் கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கும், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. வாக்கிங் அக்யூரேசி எல்லாமே வந்து நமக்கு 80 to 85% வரைக்குமே வந்து நமக்கு ஸ்டெப் அக்யூரேசி இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மெனுவிலேருந்தே வந்து மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வெதர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து சிட்டியை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அலாம் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வாட்ச்லேருந்து அலாம் எனபிள் பண்ண முடியாது. ஆப்பில் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அலாம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 அலாம் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம். அண்ட் தென் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வைப்ரேஷன் வந்து இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் வேணுமா இல்லை மியூட் போட்டுடலாமா, வைப்ரேஷன் இல்லாமல் வந்து ரிங் மட்டும் எனபிள் பண்ணணுமா, அந்த ஆப்ஷன் இருக்குது. பிரைட்னஸ் வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரீசெட்டு ரீஸ்டார்ட் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அண்ட் கேம்ஸு அண்ட் வாட்ச்லேயே வந்து கால்குலேட்டர் ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோனோட நம்ம வந்து வாட்சை பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்னா கேமிங் சப்போர்ட்டு. ஸோ இந்த வாட்சில் வந்து ஃப்ளாப்பி பேர்ட் அண்ட் ஹாம்ஸ்டர்னு 2 கேம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ போர் அடிக்கும் போது வாட்சில் வந்து நம்ம கேம்ஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஆப்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லீப் டேட்டா எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கும், REM எவ்வளோ இருக்குது. ஸோ வாட்ச் டேட்டா வந்து ஃபோனோட சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீப் கூட வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கோம், ப்ளஸ் ஸ்லீப்பில் வந்து ஹார்ட் ரேட் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்ற வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் Noisefit ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் வந்து நிறைய ரீஃபைன்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நாய்ஸோட IPL ப்ரீமியர் லீக் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு கேம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன கேம் நடக்குதோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில கிஃப்ட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நாய்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரீசெண்டாக என்னென்ன காயின்ஸ் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 50 காயின்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 50,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கே வந்து ஒரு சில டாஸ்க் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டாஸ்கில் வந்து காயின்ஸ் இருக்குது. அந்த காயின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். லாஸ்ட்டாக நம்ம டிரான்சாக்ஷன் கூட வந்து ஸோ அந்த காயினோட டிரான்சாக்ஷனை வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 20 மினிட் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணதுக்கு ஒரு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில சேலஞ்சஸும் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. டெய்லி இவ்வளோ ஸ்டெப் நடக்கணும், இவ்வளோ கேலரி பர்ன் பண்ணணும்னு ஒரு சில சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம போய் ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ண சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நமக்கு ரைட் சைடில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் வாட்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கால் அலர்ட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனுக்கு எதாவது கால் வருது அப்படின்னா வாட்ச் வந்து நமக்கு அலர்ட் பண்ணும். ஹெல்த் மானிட்டருக்கு பார்த்தீங்களா, SpO2 மெஷர்மெண்ட், வாக் ரிமைண்டர், அதான் ஐடில் அலர்ட்டை வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஐடில் அலர்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. கூகுள் ஃபிட் கூடயே வந்து நம்ம டேட்டா வந்து சிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்சில் வந்து மொத்தம் ஒரு 8 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்ட் வேக்அப் சப்போர்ட் வந்து ஆப்லேருந்து வந்து நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நாய்ஸோட ஆப் UI வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்ம 2 நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த UIக்கு வந்து நம்ம செட் ஆகிடுவோம். அண்ட் காலிங் ஃபீச்சர் நம்ம எடுத்துகிட்டோம்னா நாய்ஸ் பஸ்க்குள்ளே போயிட்டு வந்து ரீசெண்டாக யார் கால் பண்ணாங்க ஸோ அந்த கால் லாக் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டயல் பேட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து நம்ம நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அண்ட் காண்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த காண்டாக்ட்ஸ் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கால் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ரீசெண்டாக நாய்ஸ் வாட்சஸில் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் லவுட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. அண்ட் வந்து நம்ம வாட்சுக்கு கால் வரும்போது அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணுறது அண்ட் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நமக்கு இன்கமிங் கால் வரும்போது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த வாட்ச் வந்து 1299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து 1699க்கு வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு நாய்ஸ்லேயே வந்து ஒரு சில பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாட்சோட வெயிட் கூட வந்து 48 கிராம்ஸ் இருக்குது. பட் லாங் வேருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 1500 ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்றப்போ அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் பேசிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஒரு வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து ஷுவராக கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.